ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வித்தியாசமான ப்ராடக்ட் நீங்கள் என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் H&Y அப்படிங்கிற அந்த கம்பெனியோட REVORING அப்படிங்கிற இந்த ஃபில்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபில்டர் தானங்க, இது என்ன வித்தியாசமாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. இந்த ஃபில்டர் ரொம்பவே ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு ஃபில்டர், சரிங்களா? நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கு நம்ம ஏற்கனவே ND ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம ND ஃபில்டர்ஸ் பற்றி ஏற்கனவே வீடியோஸ் பண்ணியிருக்கோம். சர்க்குலர் போலரைசர் அப்படிங்கிற ஃபில்டரும் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபில்டர் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் கட் பண்ணுறதுக்கு, கலர்ஸை நல்லா ரிச் ஆக்கிறதுக்கு இந்த சர்க்குலர் அப்பீல் யூஸ் பண்ணுறோம். இந்த எண்டிங்கிறது நம்ம எக்ஸ்போஷர் கட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும்னா நம்ம இந்த ND ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி லாங் எக்ஸ்போஷர் ஷார்ட்ஸ்க்கு நம்ம ஷூட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஃபில்டரில் ரெண்டுமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபில்டரில் ND ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க, CPLும் கொடுத்துருக்காங்க. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு இப்போ பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம ஃபில்டர்ஸ் அப்படின்னு வாங்கணும்னா என்ன ஃபில்டராக இருந்தாலும் லென்ஸோட ஃப்ரண்ட் டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிட்டு போவோம். 67 mm இருக்கட்டும், 62 mm இருக்கட்டும், 72, 77 இது மாதிரி தனித்தனியாக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 3 லென்ஸுக்கு மாற்றணும்னா 3 லென்ஸுக்கும் செப்பரேட்டாக வாங்கிட்டு இருந்தோம். இல்லைனா ஸ்டெப் அப் ரிங்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த ரிவோரிங் கான்செப்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை டோட்டலாக எடுத்துகிட்டு இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ரிவோரிங் இந்த ஃபில்டரில் பார்த்தா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ND ஃபில்டர். இதோட செகண்ட் லேயரில் இருக்க இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சர்க்குலர் போலரைசர். இது ரொட்டேட் பண்ண சர்க்குலர் போலரைசர் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் கட் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ஃபில்டரோட மெயினான விஷயம் பார்த்தா இந்த பின்னாடி இருக்க இந்த அடாப்டர் தான். இது என்னென்னா இவங்க வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67 to 82 mm வரை நம்ம இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இப்போ காட்டுறேன். இப்போ இதை டர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிளேட்ஸ் மாதிரி பாருங்கள். இது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நம்ம லென்ஸில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லென்ஸோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67 mm ஃபில்டர் த்ரெட்டு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை இப்படி வச்சு அப்படியே திருப்பிட்டு இதை இப்படி ப்ளஸ் வச்சுட்டு இதை ரைட்டில் திருப்பிட்டேன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. டோட்டலாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு ஃபிக்ஸ் ஆனது தெரியும். ஸோ இப்போ இந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் பண்ணுது. ஒன்று இது ஒரு வேரியபிள் ND ஃபில்டர், வேரியபிள் நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டர். செகண்ட் இது ஒரு சர்க்குலர் போலரைசர் ஃபில்டர். தேர்ட் இது மாதிரி ஒரு அடாப்டர். ஸோ இப்போ இது எந்த மாதிரி ஃபிட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ஃபில்டரை மட்டும் பிடிச்சி இந்த கேமராவை தூக்குறேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிடுச்சு. ஆனால் தயவுசெய்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க இதை. ஓகே, இப்போ இந்த LD ஃபில்டருக்கான இந்த ஸ்ட்ரென்த் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஏரோ மார்க் மாதிரி. நம்ம இதை அப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். எந்த லெவலில் உங்களுக்கு வேணும்னு. எக்ஸ்ட்ரீமாக போக உங்களுக்கு இந்த கிராஸ் போலரைசேஷன் எஃபெக்ட் டெஃபினட்டாக வரும் ஒரு VND ஃபில்டரில். ஆனால் மேக்ஸிமம் ரொம்ப போகாமல் ஓரளவுக்கு மினிமலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த H&Y இந்த REVORING அப்படிங்கிற இந்த ஃபில்டர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும். அதே மாதிரி வெட்டிங்கில் நீங்கள் ட்ரமாட்டிக்கான ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்க, ரிஃப்ளெக்ஷன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இந்த சர்க்குலர் போலரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த ஃபில்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா MRP கிட்டத்தட்ட 19,000 ஏதோ போட்டுருவாங்க. பட் செல்லிங் ப்ரைஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபில்டர் எல்லா டீலர்ஸ்கிட்டையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பில் அண்ட் வாரண்டியோடு வாங்கிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டால் டெஃபினட்டாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 செட் ஆஃப் ஃபில்டர்ஸ் வச்சுருக்கேன். ஒரு 67 mm கொண்டு 82 mm கொண்டு அது மாதிரி வச்சுருக்கும்போது ஒரு ஃபில்டருமே எனக்கு 3,000 4,000 வரும்போது அதுவே கிட்டத்தட்ட 12,000 வந்துடுது. ஸோ சிங்கிள் ஃபில்டரில் எல்லா ரேஞ்ச் ஆஃப் லென்ஸ் டயமீட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது எனக்கு அது காஸ்ட் சேவிங் தான். ஸோ நீங்களும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.